Hi, hello. I'm G Varsha, 8th standard A section from Bar Vidya Metric High Secondary School. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த வீடியோ கேமோட பேர் காட் ஆஃப் வார். இந்த வீடியோ கேமை கிரியேட் பண்ணீங்க டேவிட் ஜாஃப். அப்புறம் இந்த கேமை டெவலப் பண்ணின ஸ்டுடியோ சோனி சாண்டா மோனிகோ ஸ்டுடியோ. இந்த கேம் மார்ச் 22, 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காட் ஆஃப் வார் ஒரு மூன்றாம் நபர் சாகச காணொளி விளையாட்டு ஆகும். கிரேக்க புராணங்களில் உள்ள பழி தீர்க்கும் கதைகளை அடிப்படையாக கொண்டது. ஒலிம்பியன் கடவுள்களுக்கு சேவை செய்யும் ஸ்பார்டன் வீரனா கதாநாயகன் கிராட்டோஸை இந்த விளையாட்டினை விளையாடும் வீரர் கட்டுப்படுத்தும் வகையில் இது அமைக்கப்பட்டது. கிராட்டோஸினை ஏரஸ் குழப்பமுறச் செய்து அவரின் மனைவி மற்றும் குழந்தைகளை கொலை செய்கிறார். அதற்காக பழி வாங்குவது போன்று கதை அமைக்கப்பட்டது. எல்லா கேம்லையும் மூவிலையும் கதாநாயகன் அதுதாங்க ஹீரோ இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இந்த கேமோட ஹீரோ பேரு கிராட்டோஸ். இவர் ஒரு ஸ்பார்டன் வாரியர். இவர் தாங்க லாஸ்டா காட் ஆஃப் வார் ஆகிறாரு, அதாவது போர்க்கடவுள் ஆகுறாங்க. இந்த கேம் ஆன்ஷியன்ட் மைத்தாலஜி, அதாவது பண்டைய புராணங்களை பேஸ் பண்ணி தாங்க இந்த கேம் கிரியேட் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோ கிராட்டோஸ் ஈஸியா எல்லாம் காட் ஆஃப் வார் ஆகல. அவர் பல கடவுள்களை எதிர்த்து ஃபைட் பண்ணி தாங்க இந்த பொசிஷன் காட் ஆஃப் வாரை அடைந்தாரு. கிராட்டோஸ் முதலில் பயன்படுத்திய மற்றும் மிகவும் பிரபலமான ஆயுதம் இரட்டை சங்கிலிகள், பிளேட்ஸ் ஆஃப் சாஸ் ஆகும். இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் மெயின் ஹீரோ கிராட்டோஸ்னா செகண்ட் மெயின் ஹீரோ கிராட்டோஸோட மகன் ஏட்ரியஸ். இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து பல நாஸ் கடவுள்கள் கிட்ட பேசி சண்டையிட்டு தங்களோட பதவியை தக்க வைத்துக் கொண்டு அவங்க லைஃபை ஃபுல் ஆஃப் வாரோட வாழ்ந்து வராங்க. காட் ஆஃப் வார் இந்த கேமோட நாஸ் பேஸ்டு லோகோ 2016 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காட் ஆஃப் வார் கேம்ல டோட்டலா 10 பார்ட்ஸ் இருக்கு. இந்த கேமை மார்ச் 22, 2005 தாங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 12, 2023 லேட்டஸ்ட் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் காட் ஆஃப் வாருக்கு கேம் ஆஃப் த இயர் அவார்டை 2005க்கு அப்புறம் 2018 கொடுத்திருக்காங்க. காட் ஆஃப் வார் 4.6 மில்லியன் பிரதிகளுக்கும் அதிகமாக விற்பனையானது. 2009 ஆண்டில் பொழுதுபோக்கு வலைதளமான IGN காட் ஆஃப் வார் என எல்லா நேரத்திலும் 7வது சிறந்த பிளேஸ்டேஷன் 2 விளையாட்டு என்று பெயரிட்டது. இது அதன் வரைகளை, ஒலிகளை மற்றும் விளையாட்டு ஆகியவற்றிற்காக மிகவும் பாராட்டப்பட்டது மற்றும் இதுவரை உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த காணொளி விளையாட்டுகளில் ஒன்றாக பாராட்டப்பட்டது. இன்னும் பல ஆச்சரியமான வீடியோ கேம் பற்றிய தகவல்களை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். Until then, bye bye வர்ஷா.